வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, வழி நடத்துவாராக. எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டில் காணப்படும் சம்பவங்களின் வழியாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் நமக்கு உபயோகமான புத்துணர்வு தரும் விஷயங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு பிறகு சகோதரர்களாகிய ஏசாவும் யாக்கோபும் சமாதானமாக சந்திக்கின்றனர். ஏசா தன் பின்னால் வரும்படி யாக்கோபை அழைத்த போது யாக்கோபு ஏசாவிடம் இவ்விதமாய் கூறுகிறார்: பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள், அதாவது பால் கொடுக்கும் ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியேனுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கின்ற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாக அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். இந்த சம்பவத்தை ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். யாக்கோபு தன் மந்தைகளின் கால்நடைகளையும் பிள்ளைகளையும் குறித்த கரிசனையை இந்த வசனம் காட்டுகின்றது. ஒரு நாளாவது அவைகளின் சக்திக்கு மீறி அவைகள் நடத்தப்பட யாக்கோபிற்கு மனதில்லை. ஏசாவை போன்ற பலசாலி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வேகத்தில் அல்ல, அவைகளின் பலத்துக்கு தக்கபடியே அவைகளை, தன் மந்தைகளை நடத்த விரும்புகின்றார். ஒரு நாளில் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதையும் திட்டமாய் யாக்கோபு அறிந்திருந்தார். அதை முக்கியமாக மனதில் கொண்டே தன் பிரயாண ஒழுங்குகளை செய்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன் அந்த பாலைவன பாதையில் அவர் சென்றிருக்கிறார். ஆகவே வழியின் தூரம், வெயிலின் கொடுமை, பிரயாண கஷ்டங்கள் யாவற்றையும் யாக்கோபு அறிவார். எனவேதான் நான் அவர்களை மெதுவாய் நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகின்றார். யோசுவா ஜனங்களை கானானை நோக்கி வழிநடத்தும் போது ஆரம்பத்தில் நீங்கள் இந்த வழியாய் ஒருபோதும் நடந்து போனதில்லை என்று கூறுகின்றார். யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஆனாலும் கர்த்தரின் வார்த்தையும் வழி நடத்துதலும் அவர்களுக்கு இருந்தது. ஏன் இவைகளை நான் சொல்லுகின்றேன்? உலக அறிவு யாக்கோபுக்கு இருந்ததினால் இப்படியெல்லாம் தன்னுடைய மந்தைகளை நடத்துவதிலே அவர் அக்கறையாய் இருந்தார். புது வழியில் நடந்த யோசுவாவிற்கும் அவருடைய ஜனங்களுக்கும் கர்த்தருடைய கரம், வழிநடத்துதல், வார்த்தை இருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய பாதையில் நடக்கும் பொழுது அல்லது குழப்பமான நேரங்களில் இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரின் வார்த்தை நம்மோடு இருக்கும். இயேசு நம் வாழ்க்கையில் வந்தவுடன் நாம் புதிய பாதையில் தான் நடக்க ஆரம்பிக்கின்றோம். நாம் இந்த வழியில் ஒருபோதும் நடந்து போனதில்லை. ரட்சிப்பின் வழியிலே, பரிசுத்த பாதையிலே, சமாதான பாதையிலே இயேசுவோடு கைகோர்த்து நடக்கின்ற அனுபவங்கள் புதிதாகத்தான் நமக்கு ஏற்பட்டது. ஆனால் எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் நம் இரட்சகர் அந்த பாதையிலே ஏற்கனவே சென்றிருக்கிறார். சிலுவையை சுமந்து கொண்டு இரத்தம் சிந்தி அவர் நடந்து சென்ற பாதையில் தான் நான் அவரோடு நடக்கிறேன். அவரோடு நாம் செல்லும் பொழுது நம் பாதைகள் நன்றாக அறிந்த ஒருவரோடு தான் நாம் செல்லுகின்றோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அந்த பாதையில் நமக்கு ஏற முடியாத செங்குத்தான இடமும் உண்டு. நமது பாதங்களை நோகச் செய்யக்கூடிய கூரிய கற்களும் உண்டு. ஆனாலும் இந்த வேதனைகளையெல்லாம் உணர்ந்த இயேசு, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற இயேசு நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார்.
அவர் இந்த பாதைகளை, இப்பொழுது நான் கடந்து செல்கின்ற சூழ்நிலைகள், சந்திக்கின்ற மனிதர்கள், வேதனையான எதிர்நோக்குகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். உன் பாதங்கள் தாங்கக்கூடிய அளவிற்கு மேல் உன்னை ஒரு அடியும் எடுத்து வைக்க செய்ய மாட்டார். வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லையே என கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லது திடீரென்று அடுத்த அடி எடுத்து வைக்க தேவையில்லாதபடிக்கு கூட நம் வாழ்க்கையிலே அவர் செயல்படுவார். ஏனென்றால் அவர் நம் முன் செல்லுகின்ற தெய்வம். மீகா 2:13 கவனியுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்குவார். கர்த்தர் நம் முன்னே நடந்து போவார். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் அறிந்தவரோடுதான் நாம் இணைந்து செல்லுகின்றோம், பின் செல்லுகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தபடி அந்த மந்தைகள் அந்த பாதைகளை, அந்த மந்தைகளினுடைய உணர்வுகளை புரிந்தவரோடுதான் பின் சென்றன. அதே போலத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய எல்லா காரியங்களையும் புரிந்த ஆண்டவரோடுதான் நடந்து செல்லுகின்றோம். என் முன் செல்லுகின்ற ஆண்டவர் வெற்றியின் நாயகர். எனக்காய் சிலுவை சுமந்து பாதைகளை உருவாக்கினவர். எதிர்காலத்தை குறித்தோ அல்லது நடந்து செல்லும் பாதையை குறித்தோ கலங்க வேண்டாம். நடத்துவார். நம் பலனுக்கு ஏற்றபடி நடத்துவார். தடுமாறும் நேரங்களில் உடன் இருப்பார். கரடுமுரடான பாதைகளில் தூக்கி சுமந்து செல்லுவார். இந்த சிந்தனைகளை நாம் எப்பொழுதும் மறந்து விடாமல் இருப்போம். என் தெய்வம் என்னை நடத்துகின்ற தெய்வம் மட்டுமல்ல, என்னை சுமக்கின்ற தெய்வம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.